மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த நீங்க எது மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்? பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் வந்துடும் பார்த்துக்கங்க. ஏன்னா குரு சுக்கிரனும் எந்த லக்னக்காரருக்கும் எந்த ராசிக்காரருக்கும் சேரக்கூடாது. வரக்கூடாத திசை மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சுமாரான கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்த நீங்க எது மாதிரி ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு யோகமான கிரகமாகவும் தசையாகவும் வருகிறது? எந்த கிரகம் வந்து நமக்கு மிகவும் சுமாரான கிரகமாகவும் குருவோட சேராமல் சனியோட சேர்ந்தா அப்படியே ப்ராப்ளம் ஆப்போசிட்டா வரும். பிரச்சனைகள் என்னதான் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் சில தடைகள் குருவோட சேர்ந்துருக்கு, சக்குரனோட சேர்ந்துருக்கு, சந்திரனோட சேர்ந்துருக்கு அப்படிங்கெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் புதன் செவ்வாயோட சேர்றது தப்பு. ஆனால் ராகுவோட சேர்ந்துட்டார் செவ்வாயோட சேர்ந்துட்டாருன்னா அப்படியே பலன்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த நீங்க எது மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்? எது மாதிரி கிரக சேர்க்கை வந்து சாதகமாக இருக்காது? உங்களோட யோகமான தசைகள் என்ன, அவயோக தசைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் திருவாதிரையாக இருந்தாலும் சரி, மிருகசீர நட்சத்திரம் கடைசி 2 பாதமாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யோகமான கிரகம் என்னன்னா சனி சுக்கிரன். சனி திசையும் சுக்கிர திசையும் வரவேண்டிய திசைகளாக உங்களுக்கு 9 கிரகத்தில் வருகிறார்கள். அந்த 2 திசை வந்து யோகத்தை கொடுப்பார். அந்த சனி ராகுவோட சேர்ந்திருந்தா யோகம் பாதியாக குறையுது, குருவோட சேர்ந்திருந்தா யோகம் பல மடங்கு உயருது. அதே மாதிரி சனி சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலும் சனி திசை அருமையாக இருக்கும், யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சனிங்கிற கிரகம் குருவோட சேர்வது, குருவோட பார்வையில் வருவது, குரு சுக்கிரனோட சேர்வது, சுக்கிரனோட பார்வையில் வருவது, அதே மாதிரி புதனோட சேர்வது, புதனோட பார்வையில் வருவது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. சனி சேரக்கூடாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேரக்கூடாது, சூரியனோட சேரக்கூடாது, சந்திரனோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் பரவாயில்லை, செவ்வாய் உள்பட. ஸோ சந்திரன் செவ்வாய் ராகு சூரியனோட சேரக்கூடாத கிரகமாக சனி வருகிறார். அடுத்த ராஜோகாதிபதி கிரகம் வந்து புதனுக்கு மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன்கிற கிரகம் பாருங்க, ராகுவோட சேர்வது தப்பு, சனியோட சேர்வது சனிக்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லது இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாயோட சேரும் பொழுது செவ்வாய்க்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லது இல்லை. ஸோ சுக்கிரன் செவ்வாய் சனி ராகுவோட சேருவது அவ்வளோ நல்ல ஒரு அமைப்புகள் கிடையாது. ஆனால் சுக்கிரன் வந்து குருவோட சேர்ந்துட்டா புத்திர விஷயத்துல, காதல் விஷயத்துல, குழந்தைகள் விஷயத்துல, திருமண விஷயத்துல, தாம்பத்திய விஷயத்துல சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் வந்துடும் பார்த்துக்குங்க. ஏன்னா குருவும் சுக்கிரனும் எந்த லக்னக்காரருக்கும் எந்த ராசிக்காரருக்கும் சேரக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை ஒரு குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்த்து விட்டார். அதே சமயத்தில் புதனோட சேர்ந்திருக்கார், சூரியனோட சேர்ந்திருக்கார், அருமையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன்ஸுங்க. அதே மாதிரி வரக்கூடாத திசை மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சுமாரான செவ்வாய் திசை, பிரச்சனைக்குரிய செவ்வாய் திசை. அந்த செவ்வாய் திசை வந்ததுன்னா வம்பு வழக்குகள், அசிங்கம், கேவலம், கடன், நோய், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடும். அது எப்படி இருக்கிறத பொறுத்து. அந்த செவ்வாயே ஓரளவுக்கு நல்லா இருக்காரு, குருவோட சேர்ந்துருக்காரு, சந்திரமங்கல் யோகத்தில் இருக்காரு, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும், வம்பு வழக்குகள் இல்லாமல் இருக்கும், குறைவாக இருக்கும். செவ்வாய் சனியோட சேர்ந்துட்டார், செவ்வாய் ராகுவோட சேர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சுன்னா ஒன்றுமே வந்து செவ்வாய் திசை போட்டு படுத்தும். ஸோ வரவேண்டிய திசைகளாக சனி புதன் கேது சுக்கிர திசைகளாக வருகிறது மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரருக்கு, விச் இஸ் வெரி குட். அந்த சனி புதன் கேது சுக்கிரன் இது மாதிரி ராகுவோட சேராமல், சனியோட ரொம்ப க்ளோஸாக காம்பினேஷன் ஆகாமல், இருள் கிரகத்தோட சம்மதங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல திருட்பலத்தோட பௌர்ணமி சந்திரன் குரு புதன் அது மாதிரி ஒரு நல்ல கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களும், ராகு சனி சூரியன் போன்ற பாவ கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது தீய அமைப்பும் தீய பலன்களும் பிராப்தங்கள் குறைவும் கண்டிப்பாக இருக்கும். இப்படிதான் வந்து கர்மா வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகம் ரொம்ப நல்ல ஒரு சாதகமான சம்பவங்களாக வருகிறது. இதில் வரக்கூடாத திசை என்று சொல்லப்படுகிற திசை வந்து நம்ம செவ்வாய் சொன்னோம். அந்த செவ்வாய் வந்து ராசி அதிபதி லக்னாதிபதி புதனோட சேர்ந்துட்டாருன்னா பிரச்சனை. லக்னக்காரரே பார்த்தீங்கன்னா புத்தி
சுவாதீனம் சரியா இருக்காது. அவரோட எடுக்கிற முடிவெல்லாம் பிரச்சனைக்குரிய முடிவா இருக்கும். உடல் உபாதைகள் கொடுக்கும். வம்பு வழக்குகள் அவரை தேடி வரும். ஆனா அதே புதன் அப்படிங்கிற ராசி அதிபதி அவருக்கு வந்து ஓரளவுக்கு குரு, சுக்கிரன் அவரோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அற்புதமா இருக்கும். ஸோ லக்னாதிபதியே ராசி அதிபதி எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ செவ்வாயோட சேருவது அவ்வளோ நல்லதில்ல. செவ்வாய் சனியோட சேர்ந்து செவ்வாய் திசையெல்லாம் ரொம்ப படுத்தும். ஸோ அதனால உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன திசைகள் போயிட்டு இருக்கு, யோகமான திசைகள் போயிட்டு இருக்கா, அல்லது யோகம் இல்லாத திசைகள் போயிட்டு இருக்கா, அல்லது நியூட்ரலான பிளானட் என்று சொல்லப்படுகிற மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு, சந்திரன், சூரியன், அது மாதிரி சுக்கிரன், அது மாதிரி தசைகள்லாம் போயிட்டு இருக்காங்கிறத பார்த்து அது இது மாதிரி ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கா அல்லது ஒளி பொருந்திய கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கான்னு நீங்களே பார்த்து உங்கள் கர்மபலன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நல்ல காம்பினேஷன்ஸாக தெரிகிறது, எது மாதிரி சேர்க்கை நல்ல சேர்க்கை இல்லைங்கிறது நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கே உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, உங்களுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்னுமே துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு பார்க்கலாம். இது வந்து பொதுவான ஒரு பலன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த நீங்க எது மாதிரி ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு யோகமான கிரகமாகவும் தசையாகவும் வருகிறது, எந்த கிரகம் வந்து நமக்கு மிகவும் சுமாரான கிரகமாகவும் சுமாரான அவயோக தசைகளாக வருகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட காம்பினேஷன்ஸ் எப்படி இருந்தால் கொஞ்சம் நன்றாகவும் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கடக லக்ன கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போ கடக லக்ன கடகராசிக்கு யோகமான ஒரு கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய், அதுக்கப்புறம் குரு. செவ்வாய்ங்கிற குருவும் அருமையான ஒரு கிரகம். செவ்வாய் திசை குரு திசையெல்லாம் வரப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நல்ல கர்மா வந்து கரைக்கணும்னு அர்த்தம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த செவ்வாயே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து செவ்வாயும் குருவும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பலன்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம். அற்புதமான சில செல்வ செழிப்புகள் துறையில் நம்ம துறையில் நல்லா மேலே வர்றது, தன்முனைப்பாக வர்றது, நல்ல விஷயம்லாம் நடக்கிறது, அது மாதிரிலாம் நடக்கும். இதே மாதிரி செவ்வாய் வந்து குருவோட சேராமல் சனியோட சேர்ந்தா அப்படியே ப்ராப்ளம் ஆப்போசிட்டாக வரும். பிரச்சனைகள் என்னதான் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள், சில தடைகள், அப்டக்கிள்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் செவ்வாய் தசையில் கொஞ்சம் வரும். செவ்வாய்ங்கிற காரத்தமாகி 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்ங்கிறனால தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறனால தொழில் விஷயத்துலையும் வேலை விஷயத்துலையும் அதே மாதிரி குழந்தை விஷயத்துலையும் அப்டக்கிள்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது செவ்வாய் சனி சேர்ந்தால் தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் ராகு சேர்ந்தாலும் அதே தான் பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு, அதிக ஆசைப்பட்டு தோஷம் பெறக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் இருக்குது. அது நல்ல காம்பினேஷன் கிடையாது. செவ்வாய் சுக்கரனோட சேருவது, குருவோட பார்வையில் இருக்கிறது சேருவது, சந்திரனோட சேருவது, அது சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக அமாவாசைக்கு பக்கத்தில் இல்லாமல் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பலன்கள், அருமையான கர்ம பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கர்மபலன் வந்து இந்த காம்பினேஷன்ஸில் தான் இருக்குது. அப்புறம் எது மாதிரி யோகமான கிரக தசை வந்து நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, எனக்கு செவ்வாய் குருவெல்லாம் வந்து ஓரளவுக்கு சனி ராகுவால் பாதிக்கப்படலை சார், நல்லா தான் இருக்குது, குருவோட சேர்ந்துருக்கு, சக்குரனோட சேர்ந்துருக்கு, சந்திரனோட சேர்ந்துருக்கு அப்படிங்கெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் புதன் செவ்வாயோட சேர்றது தப்பு. முதல் வீடியோலாம் சொன்ன மாதிரி புதனும் செவ்வாயும் சேர்வது தப்பு, சந்திரனும் சனியும் சேர்வது தப்பு. அதே மாதிரி ராகு எந்த கிரகத்தோட சேருவதும் அவ்வளோ சரியாக வராது. சூரியன் வந்து சனியோட சேரக்கூடாது, சூரியன் குருவோட சேருவது நல்லது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினைகள் எப்படி வரப்போகுதுங்கிறது பாருங்கள். வரவே கூடாத திசை வந்து சனி திசை, 8ஆம் வீட்டு திசை வந்து கடகலக்ன கடகராசிக்கு. சனி திசை வரக்கூடாத திசையாக வந்து அது 19 வருஷம் வந்து அது குருவோட சேர்ந்திருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நான் வந்துட்டேன்னு சொல்லலாம். சுக்கிரனோட சேர்ந்திருந்தால் அப்படிதான், பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்றிருந்தால் அப்படிதான், ஓரளவுக்கு ஒளி பொருந்திய ஒரு கிரகத்தின் அமைப்பு இருக்கும் பொழுது அப்படிதான். ஆனால் ராகுவோட சேர்ந்துட்டார், செவ்வாயோட சேர்ந்துட்டார்னா அப்படியே பலன்கள் மாறும். எது மாதிரி மாறும்? நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி, ஒரு தடைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி, அப்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி, நேரம் தாழ்த்தி வர மாதிரி பலன்கள் வரும். நமக்கு நேரம் நம்மளோட அவசரத்துக்கு நம்மளுடைய பிளான் பிரகாரம் எதுவும் நடக்காமல் வேற மாதிரி போகிற அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார். அவரே நம்ம பாதிப்பு அடைஞ்சு ராகுவால் 4 டிகிரிக்குள்ளே சனி போயிடுச்சு சார்னா ஆயுசு பங்கம், அது மாதிரி சில விஷயங்களும் வந்துடும். அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது ஓவராலாக பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய புதன், சூரியன், ராசி அதிபதி சந்திரன், அதோட இருக்கிற நிலைமையே ரொம்ப முக்கியம். அந்த ராசி அதிபதி சந்திரனே ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாருன்னா அருமை. இல்லை 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார், விருச்சிகத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறாருன்னா நல்லது. ஆனால் விருச்சிகத்தில் நீச்சம் அடைஞ்சாலும் எந்த ஒளி அடிப்படையில் அவர் இருக்காருங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மற்றபடி
கடக லக்ன கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு செவ்வாய் யோகமாகவும் சனி அவயோகமாகவும் மற்றபடி இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் சந்திரன் இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக புதன் உள்பட கொடுக்குதுங்க. இதில் வந்து செவ்வாய் சனி ராகு மற்ற கிரகத்தோட அதிக சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய் சனி ராகு குருவால் சுக்கிரனால் சுபத்துவம் அந்த திருட்பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்புகள் கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்மபலன் வாழ்க்கையில் நடக்கும்னு தெரிஞ்சுக்க. எந்த மாதிரி தசை போயிட்டு இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் ராகு குரு தசைகள் வருகிறதா அல்லது அவயோக பெல்ட் என்று சொல்லப்படுகிற சனி புதன் கேது சுக்கிர தசைகள் போயிட்டு இருக்காங்கிறது உங்க ஜாதகத்துல பாருங்க. இது பொதுவான ஒரு அமைப்பை ஒழிய எக்ஸ்பிளனேஷன் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம ஜாதகத்தை போட்டு அதுல நாம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்கும் பொழுது எதுமாற திசையில் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலங்கள் போகுது, வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி திரும்புது, எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்குது, எதுமாற பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, நம்மளோட வேலை தொழில் துறை நல்ல யோகமான துறை என்ன, நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அதிகமாக முயற்சி எடுக்கணும், எந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசிக்கணும், மற்றபடி நம்மளுடைய படிப்பு வேலை தொழில் கல்யாணம் குழந்தை வெளிநாடு அரசு உத்தியோகம் பிரைவேட் செக்டார் எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்கள் உடல்நல கோளாறு எப்போ சரியாகுது கடன் அடைத்தல் இது எல்லாமே ஜாதகத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய காம்பினேஷன்ஸில் அந்த சேர்க்கைகளை கிரக சேர்க்கையில் தான் நமக்கு எல்லாமே நம்ம பார்த்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்மளுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, ஒரு கிரகமும் ஒரு கிரகத்தை பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கா அல்லது பாதிக்கிற மாதிரி இருக்கா அல்லது ஒரு கிரகத்தை தூக்கி அதோட பலன்களை நல்லா செய்யற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம சொல்லலாம். அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளாக எடுத்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் தேவையற்ற விரயங்கள் சமய விரயங்கள் பொருள் விரயங்களை எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய கர்ம பலனை நீங்களே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஜீவித்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.